ஹலோ ஃபேமிலிஸ், நான் அஞ்சலி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்மளோட கஸ்டமரை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மெயின் வே என்னென்னா நம்மளோட ஒர்க்கில் இருக்கிற ஃபினிஷிங் தான். கண்டிப்பாக நம்மளோட ஃபினிஷிங் தான் நம்மளோட கஸ்டமருக்கு ஒரு இம்ப்ரெஸ்ஸானாகவும் இருக்கும், அவங்களுக்கு ஒரு திருப்தியாகவும் இருக்கிறது நம்மளோட ஃபினிஷிங் தான். ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்குறாங்களா, அந்த ப்ளவுஸை நம்ம எவ்வளோ ஃபினிஷிங்காக அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோங்கிறது தான் அவங்கள ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ நம்ம வீட்லேயே தைக்கிறோங்கிறனாலுமே நம்ம ஒரு ஓவர்லாக் பண்ணி நீட்டாக கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட கஸ்டமரை அது இம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ நம்மளுடைய அலுரா டிலக்ஸ் உஷா மிஷினில் எப்படி ஓவர்லாக் பண்ணலாங்கிற வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ ஓவர்லாக் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம ஓவர்லாக் யூஸ் பண்ணுறோம். ஸோ சி இருக்குல்ல, அதை நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி சி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். தென் இது நான் 3ல் வச்சுக்கிறேன். இது நம்மளோட லென்த் இது பண்ணுறது. தென் நம்மளோட ப்ரெஷர் நான் 4ல் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ ஸ்டிச் பண்ண பார்க்கலாமா? இப்போ நம்ம இந்த எட்ஜில் தான் நம்ம ஓவர்லாக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஓவர்லாக் பண்ண வேண்டிய எட்ஜை இங்கே வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நம்ம ஆல்ரெடி எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம இந்த பெடல் வைக்கிறது எப்படி பண்ணணும்னா, ஹாஃப் உள்ள ஹாஃப் வெளியேங்கிற மாதிரி வைக்கணும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எண்டில் இந்த பி ஷேப்பில் இப்படி பண்ணி கொடுக்கும்போது அந்த ஃபினிஷிங் இதுக்கு மேலே துணி கட் ஆகாமல் நீட்டாக நமக்கு இருக்கும். இதுலேயே நம்ம 2-3 டைப்பில் ஓவர்லாக் பண்ணலாம். இது நம்ம ஜஸ்ட் ஒன்று பண்ணுறோன்னா இப்படி கேப் விட்டு இந்த மாதிரி வி ஷேப்பில் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னொரு டைப் என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.